Hi everyone, இன்னைக்கு நம்ம ஒரு 5 types tribal pattern பார்க்கலாம் border designக்காக. இதுதாங்க அந்த 5 types of designs. நான் வந்து இது ஆக்சுவலாக ரஃப் sketch பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபேப்ரிக் கிளாத், அப்புறம் ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்படி இதை ட்ரா பண்ணுறேன், எப்படி என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றது. வாங்க இதை இப்போ வரைகிறத பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் கிளாத் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான டிசைன். இது ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு திரும்ப 2 centimeter லைன் விட்டு கேப் விட்டு திரும்ப லைன்ஸ் போட்டுட்டு சிம்பிளாக ஒரு வி ஷேப் தான் இது. ஸோ ஒரு வி ஷேப்புக்கும் நீங்கள் நடுவில் ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்ட்ரெச் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 inch லைன் போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா அகெயின் சேம் எவ்வளோ சென்டிமீட்டர் உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைனும் அடுத்து இன்னும் ஒரு 1/2 inch கேப் விட்டு ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பில் எந்த மாதிரி டிசைன் வேணும் ஈக்குவலாக நீங்கள் ஸ்கேலில் அந்த சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டிசைன் போடுங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு ஒரு அகெயின் சேம் வி ஷேப் டிசைன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வி ஷேப்பு கீழே ஒரு எம் ஷேப் மாதிரி இந்த மாதிரி ஒரு எம் ஷேப் கொடுங்க. நடுவில் கேப் இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம பெயிண்டில் லேட்டராக ஃபில் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஒரு டிசைனை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வி ஷேப் போட்டு அகெயின் கீழே ஒரு வி ஷேப். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம நிறைய கோலம்லாம் போடுவோம் இல்லைங்களா வீட்டில், அந்த கோலம் போடுற டிசைனே தான். ஸோ அடுத்து தேர்ட் பார்டர் டிசைன் வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு வின்றதை விட ஒரு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் கர்வியான வி பண்ணணும். ஸோ கர்வியான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பண்ணணும். ஸோ நடுவில் நீங்கள் நிறையவே கேப் விடுங்க, ஏன்னா அந்த கேப்பில் நம்ம வேறு ஃபில் பண்ணிப்போம். ஸோ இந்த ட்ரைபல் டிசைன் பார்த்திங்கன்னா 4th டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு பேட்டர்ன், ஃபுல் ஆஃப் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்ன் இது. ஸோ இதுக்கு வந்து அகெயின் உங்களுக்கு 2 centimeter இல்லை 3 centimeter உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்டர் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் உங்களோட அப்ராக்சிமேட் ஐடியாக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஷேப் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு லைன்ஸு, தென் டைமண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரோ ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆரோஸ் டைமண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்டார்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா அதையவே ரிப்பீட் மோடில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும் அந்த டிசைன். ஸோ அதுக்கு அடுத்து 5th டிசைன் பார்த்திங்கன்னா அதே தான் சேம். இட் இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு ட்ரையாங்கிளான டிசைன் தான் இதுவுமே. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கர்வ்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு அன்ஃபில்டாக இருக்குது டுவர்ட்ஸ் த எண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கார்னரில் நான் அன்ஃபில்டாக பண்ணியிருக்கேன், அது ஒரு ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த லைன்ஸை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதுக்காக நான் பெயிண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மோஸ்ட்லி ட்ரைபலில் வந்துட்டு நீங்கள் மோர் ஆஃப் டெரகோட்டா கலர், ப்ரௌன், அப்புறம் ஒரு ஆர்கிட் எல்லோ இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலர்ஸை வச்சு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வந்து நான் டெரகோட்டா கலரும் அண்ட் ப்ரௌன் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் எங்கே வேணுமோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பிளாக்கில் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். பிளாக்கில் ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் உங்கள் பெயிண்டிங். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்கேன், பார்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் பெயிண்டிங் இன்னும் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும், டிசைன்ஸும் ரொம்ப அழகாக வரும். அண்டு ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கள். வாட்டர் நிறைய மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்பெஷலி பார்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது வாட்டர் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட்டு ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகவே யூஸ் பண்ணுங்கள் பார்டர் டிசைன் பண்ணும்போது. அண்ட் இன் பிட்வீன் அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர்ஸ் எல்லாம் ஹைலைட்காக எனக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எங்கன்னா டாட்ஸ் வேணும்னா டாட்ஸ் வைக்கலாம், வேறு எதனா டிசைன்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல் யோர் சாய்ஸ். ஸோ இது ட்ரைபல்ன்றது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைன்ஸ், டாட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எங்கே எப்படி ஃபில் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒயிட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டிசைனுக்கு ஒரு சின்ன டைமண்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு, கொஞ்சம் அது லென்த்தாக இருக்கிறதுல ரொம்ப ப்ளெயினாக இருக்குது, அதனால் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் இது இல்லைனாலும் வேறு டிசைன் கூட பண்ணலாம். ஸோ பிளாக்குக்கு மேலே நான் வந்துட்டு ஒயிட் யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இது வந்துட்டு இன்னொன்று வந்து இதே கலர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் யோர் மெட்டீரியல். நீங்கள் எந்த கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இது நம்ம வெறும் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் இந்த க்ரீம் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால இந்த கலர்ஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியுன்றதுனால நான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இந்த டிசைன் வந்து நீங்கள் plain ப்ளவுஸ், plain sarees இருந்தால் அதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கர்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ரொம்ப நல்லாவே தெரியும். கர்டன்ஸ், அப்புறம் பில்லோ கவர்ஸ், எனி ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இதை பெயிண்ட் பண்ணுறத நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இது செகண்ட் பேட்டர்னுக்கு அகெயின் நான் வந்து ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சில் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபுல்லாக ஆரஞ்ச் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழவும் ஃபுல்லாக ஆரஞ்ச் ஃபில் பண்ணி நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். மேபி இது ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ்ஸஸ் எதனா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போவுமே பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை தான் நான் பண்ணிகிட்டே வருவேன். இதை வந்து நீங்கள் எங்கேயுமே ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது இந்த டிசைன்ஸை. அண்ட் இன்னொரு டிப் சொல்கிறேன் நான். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட்லையோ இல்லை ஒரு ட்ரெஸ் ஆல்ரெடி ஸ்டிச்டு ட்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஃபார் அ சேஃபர் சைடு நீங்கள் வந்து உள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்மட்ஜ் ஆகிட்டு உங்கள் பின்னாடி இருக்கிற ட்ரெஸ்ஸில் பட்டுடுச்சுன்னா, அந்த துணியில் பட்டுடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு டபுள் கிளாத் இருக்கிற ஆல்ரெடி ஸ்டிச்டு ட்ரெஸ்ஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா சேஃபர் சைட் நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் ஷீட்டை வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லது ஆக்சுவலாக. பிகாஸ் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் பின்னாடி இருக்கிற மெட்டீரியலில் கண்டிப்பாக ஸ்மட்ஜ் ஆகும். இஃப் இன்கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த கலர் வந்து ஸ்மட்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பெயிண்ட் நான் லைட்டாக வாட்டர் அதிகமாக மிக்ஸ் பண்ணதுனால கார்னர்ஸில் ஸ்மட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்மட்ச் ஆகும். பட் இதில் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணுற இடத்துல ஸ்மட்ச் ஆகிடுச்சுன்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆரஞ்ச் கலரை நீங்கள் அந்த கார்னரில் கொடுத்தீங்கன்னா அது லைன் கரெக்டாக ஆகிடும். ஸோ இது ஃபேப்ரிக் பெயிண்டில் அதுதான் ப்ளஸ்ஸு. இப்போ நீங்கள் இங்கே எல்லோ கொடுத்துருக்கீங்க, இந்த எல்லோ வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே வேறு கலர் வேணும்னா எல்லோ ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த கலரை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேட் பண்ண முடியாது. தட் நாட் ஓன்லி இன் திஸ், எனி பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது இட் இஸ் நாட் பாசிபிள். பட் லைட்டர் டு டார்க்கர் இல்லை இதே சிமிலராக கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூ. தட் இஸ் தி ஒன் ப்ளஸ் இன் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோர்த் டிசைன் நம்ம அந்த லிட்டில் கர்வியான ஒரு ட்ரையாங்கிள் பண்ணோம் இல்லைங்களா, அது நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌன் அவுட்டர் ப்ரௌன் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஆரஞ்ச் ஷேட் கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து ஒரு டாட் டிசைன் கொடுத்துருக்கேன். என்கிட்ட டாட் டூல் இல்லை, ஸோ நான் வந்து ஒரு பென்னை தான் ரிவர்ஸ் பண்ணி அந்த டாட் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒயிட் டாட் வைக்கும்போது பாருங்கள், கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து நடுவில் ஃபில் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈக்குவலான டாட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா வந்து டாட்ஸ் கொஞ்சம் இப்படி அப்படி மாறிடும், அது அன்ஈவன் ஷேப்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே அந்த 3 ட்ரையாங்கிள்னால் அந்த கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு வைங்க. இப்போ அதே ஸ்கொயராக இருந்தால் கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் நடுவில் ஃபில் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் பெயிண்டிங்கில். இது ஒரு சின்ன டிப் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அடுத்தது 4th பேட்டர்ன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஜஸ்ட் நம்ம
ஒரு லைன்ஸ் டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது ரேண்டம் ட்ரையாங்கிள் அண்ட் டைமண்ட் ஷேப் அண்ட் லைன்ஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ, எங்கே எப்படி ஃபில் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெரி 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 ஈஸி பேட்டர்ன். நீங்கள் வந்து இதை துப்பட்டாஸ்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் உங்கள் ட்ரெஸ் நீங்கள் வேர் பண்ணும்போது, அந்த துப்பட்டா வேர் பண்ணும்போது. ஆல்சோ நீங்கள் பெயிண்ட் பண்ண ட்ரெஸ்ஸு நீங்கள் போடும்போது உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இல்லையா, யூல் ஹாவ் தட் ப்ரைட் ஃபீல். ஸோ அதுதான் அது. ஸோ நான் மோஸ்ட்லி என்னோடய துப்பட்டாஸ் பிளெயினாக இருந்தால் ஐ வில் ட்ரை டு டிசைன் சம்திங் இன் தட். ப்ளவுசஸில் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருப்பேன். லைக் கலம்காரி டிசைன்ஸ், அப்புறம் வந்து நிறைய வேறு பீகாக் டிசைன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கோந்து டிசைனில் நான் ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணி நீங்கள் போடுற உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட் வில் கிவ் யூ குட் ஃபீல், ஒரு பாசிட்டிவ் வைப், நம்மளே டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி. அண்ட் அனதர் திங் இஸ், இந்த டிசைன்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்களே டிசைன் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இட் வில் இம்ப்ரூவ் யுவர் க்ரியேட்டிவிட்டி ஆல்சோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேண்டமாக ஒரு டிசைன் பண்ணிட்டுருக்கேன் இதில். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அகேன் ட்ரையாங்கிள் ஷேப் இன் பிட்வீன் ஒரு டைமண்ட் ஷேப்குள்ளே பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே வித் டைமண்ட் ஷேப், அப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு டாட், ஒரு லைனில் தான் வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து அதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணியிருக்கேன். அப்புறம் டாட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ, எதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமோ அதை வச்சு நான் அப்படியே ரேண்டமாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான், இட் இஸ் ஆல் யோர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ நம்மளோட 4th டிசைனும் கம்ப்ளீட்டட். நம்ம நெக்ஸ்ட்டு 5th டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் அகெயின் சேம் ட்ரையாங்கிள் ஷேப் தான், பட் ஆனால் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி. கார்னரில் வந்து அது ஃபில் பண்ணல, நான் ஒரு ஷார்ப் எண்டிங்கில் விட்டுருக்கேன் கார்னர்ஸில். ஸோ இதுக்காக நான் வந்து ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணேன். நான் ஏன் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபில்லிங்கில் பண்ணதுனால. ஸோ அதனால் நான் திரும்ப ஆரஞ்சே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சில் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக நல்லாவும் தெரியுன்றதுனால நான் ஒயிட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய ட்ரையாங்கிளை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஆன் த கார்னர்ஸ். ஸோ ஃபுல்லாக ஒயிட்டில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் ஃபில்லிங் த ஒயிட் நான் வந்து உள்ளே என்ன கலர் ஃபில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ப்ரௌன் வந்து இதுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் இட் வில் கோ ரியலி வெல். அதனால் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணதுனால லைட்டாக ஸ்மட்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் அவுட்லைனில் மேனேஜ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரௌன் வந்துட்டு அந்த எல்லோவோட கொஞ்சம் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டர் ஷேடாக நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டாப் கார்னர். இப்போது பிளாக் யூஸ் பண்ணி நான் பார்டர் லைன் அவுட்லைன் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் பண்ணதும் ஓரளவுக்கு என்னோடய ஸ்மட்ச் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், நீங்கள் இதை பண்ணாதீங்க. நீங்கள் அவுட்லைன் பண்ணும்போது பிளாக் ரொம்ப திக்காக இருந்தால், ஆக்சுவலாக இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப திக்காக இருந்தால் லைன் வராது, ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் ஸ்மட்ச் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணுங்கள். இது நான் ஜஸ்ட்டு ட்ரையல்ன்றதுனால ஓகே. நீங்கள் டேரெக்டாக ஒரு மெட்டீரியல் கிளாத்தில் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு மெட்டீரியலில் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 5 டிசைனும் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிவர்ஸில் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 5 டிசைனும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிசைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை என்னோடய ஸ்டேட்டஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் போய் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபேப்ரிக் டிசைனில் நிறைய பெயிண்டிங்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் graf.